ஸோ ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு எம்டி வித் 2.0. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கடல் பாசியில் ஜெல்லு செய்ய போகிறோம். ஸோ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணியில் நீங்கள் கடல் பாசியை நல்லா ஊற வச்சுக்கோங்க. அடுத்து ஃபுட் கலர் இருந்தால் அதை போட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட ஃபுட் கலர் இருந்தாலும் நாங்கள் கேசரி பவுடரை போட்டுக்கிறோம். நீங்களும் கேசரி பவுட்ரு கூட நீங்களுமே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இதை நீங்கள் நல்லா கொதிக்க விட்ருங்க. இதே இந்த கடல் பாசி அப்படியே தண்ணியில் அப்படியே நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிச்சு நீங்கள் ஃபுட் கலரையும் முன்னாடியே கலந்து வச்சுக்கோங்க. நீங்கள் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க, இல்லைன்னா உங்களுக்கு ஒழுங்காக வராது. அதனால் நீங்கள் நல்லா தண்ணியில் போட்டு கொதிக்க விட்ருங்க. கொதிக்க செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் அதில் சர்க்கரையை போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு சர்க்கரையை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோன்னே உங்களுக்கு வச்ச மோல்டு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதில் ஊற்றிடுங்க அந்த தண்ணியை. இல்லைன்னா பிளேட் இருந்தால் கூட நீங்கள் அதில் இந்த தண்ணியை நீங்கள் ஊற்றி வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் அதில் ஃபுட் கலர் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் அந்த கேசரி பவுடர் கலந்து வச்சோம்ல, அதை ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இது நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு கூட தேவையில்லை. நீங்கள் வெளியே வச்சிங்கனாலே ஒரு 10 மினிட்ஸில் நல்லா அப்படியே கெட்டியாயிரும். அடுத்து நாங்கள் ரெட் கலர் சேர்க்குறோம். இது ஒரு ஃபுட் கலர் தான், எங்கள் வீட்டிலையே இருந்துச்சு. அதனால் நாங்கள் இந்த ரெட் கலர் சேர்த்துக்கிறோம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் யாராச்சும் புதுசாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களை கரெக்டாக நோட்டிஃபிகேஷன் ஆகும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த கலர்லாம் அப்படியே திட்டு நிற்கிது பார்த்திங்களா, அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அப்படியே நல்லா மிக்ஸ் ஆகிருக்கணும். இப்போ நம்ம ஊற்றி வச்சது நல்லா காய்ஞ்சிருச்சு, நல்லா கட்டி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். பார்க்கவே செம்மையாக இருக்கும். இப்போயே நாக்கெல்லாம் எச்சி ஊறுது. நம்ம சேனல் இப்போ தான் யாராச்சும் புதுசாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் பிடிச்சிக்கோங்க. அப்போ நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கரெக்டாக நோட்டிஃபிகேஷனாலும். அக்கா ஒன்று எடுத்து வைக்கிறாங்க, எடுத்து நம்ம டேஸ்ட்டு பண்ணி பார்ப்போம். ஆஹா, வெளுக்குதே கையெல்லாம். வாவ், செம்மையாக இருக்குது காய்ஸ், சூப்பராக இருக்குது காய்ஸ். அடுத்து ரெட் கலரை கட் பண்ணுவோம். ரெட் கலர் பார்த்தா அதை விட பயங்கரமாக இருக்க மாட்டேங்குது. நம்ம வீட்டிலே ஒரு ஃபுட் கலர் இருந்துச்சுன்னா அந்த ஃபுட் கலர் ஆட் பண்ணாதான். அக்கா அந்த பீஸ் எடுக்கிறாங்க. இந்த பீஸ் சின்னதாக இருக்குது. இந்த செகண்ட் பீஸ் அப்படியே செகண்ட் பீஸ் எடுத்து போட்டுட்டாங்க பிளேட்டில். இப்போ கட்டிக்க வேண்டியதான். நல்லா இருக்குது காய்ஸ், அல்டிமேட்டு. இன்னும் ஒரு வாயிலே லொபட் கூட போட்டுறேன் தான். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.